மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைகிறார். வணக்கம் திரு பிரியன். செங்கோட்டையன் நீக்கப்படுவார் அப்படிங்கிறது நேற்றைய தினத்திலே எல்லா மூத்த பத்திரிகையாளரும் சொல்லி வந்த ஒண்ணுதான். இனி செங்கோட்டையன் அதிமுகவுக்கு தேவையில்லை அப்படிங்கிறத ஒரு தீர்க்கமான முடிவுக்கு எடப்பாடி வந்துட்டாரா? எடப்பாடியை பொறுத்த மட்டும் அவர் என்ன நினைக்கிறாரு, கட்சி தன்னுடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்கிறதாவும் ஒட்டுமொத்த கட்சியும் அவர் பின்னாடி இருக்கிற மாதிரியும் அவர் நினைக்கிறார் ஆக்சுவலா. பட் ஆனால் அந்த கட்சி பலவீனமா இருக்கு, சவுத்துல டெல்டால வீக்கா இருக்குன்ற கசப்பான உண்மையை அவர் ஏற்க மறுக்கிறார். அப்புறம் தலைமை பொறுப்புல இருக்கிற அவர் தன்னை பத்தின நம்பிக்கையை இழக்கிறார். யாராவது சேர்த்தா நம்ம தலைமை பொறுப்புக்கு ஆபத்து வந்து விடுமோன்னு அந்த பயம் இருக்கு. அதனால சீனியர்ஸ் எல்லாம் நீக்கிறதுன்றது ஒரு முக்கியமான ஒரு கடமையாவே வச்சிருக்காரு அவர். ஆக்சுவலா கட்சியை பலப்படுத்துறதுக்கு சீனியர்கள் இருக்கும் அந்த பார்வை விட்டுட்டு சீனியர்களை வெளில அனுப்பணும்ன்ற அந்த விஷயத்தை தான் முதன்மைப்படுத்துறாருன்னு நான் பாக்குறேன். ஆக்சுவலா செங்கோட்டையன் இன்னைக்கு நேற்றுக்கு இருக்கார், கட்சியோட ஆரம்பகால தொண்டர் அவரு. அவரை நீங்க ஜெயலலிதாவோட நம்பிக்கைக்குரியவராக இருந்தாரு. ஜெயலலிதாவோட நம்பிக்கைக்குரியவரா இல்லாதவரும் சில காலம் இருந்தாருன்றதை ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு அடிமட்ட தொண்டரா இருந்தாரு, ஒரு லாயலிஸ்டா இருந்தாரு. அவரை நீங்க ஒற்றுமைக்கு குரல் கொடுத்தாருன்னு அவரை பதவி விட்டு நீக்கினீங்க. நீங்க இப்போ அவர் ஓபிஎஸோட சேர்ந்து பேசினாரு, இல்ல பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தாருன்றதுக்காக அது கட்சி விரோத நடவடிக்கையா நீங்க அவரை நீக்கிருக்கீங்க. பட் இப்போ என்னன்னா உங்களுக்கு எதிராக ஒரு அணி கரெக்டா செட் ஆயிருக்கு. ஓபிஎஸ், செங்கோட்டையன், தினகரன், சசிகலான்னு ஒரு அணி செட் ஆயிருக்கு. நீங்க இப்போ இனிமே வரப்போற எலெக்ஷன்ஸ்ல அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க, நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணணும். நீங்க வலிமையானா அவங்களுக்கு அது ஆபத்து, அவங்க வலிமையானா உங்களுக்கு அது ஆபத்து. ஸோ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிறதுக்கான ஸ்டேஜ் சரியா செட் ஆயிருக்கு. இனிமே எத்தனை பேர் இங்கேருந்து அந்த பக்கம் போவாங்க அப்படின்ற விஷயங்கள எடப்பாடி பக்கத்துல அந்த பக்கம் போவாங்கலாம் தேர்தல் வரையும் நடக்குமா, இல்ல அதுக்குள்ள போவாங்களா, இல்ல தேர்தலுக்கு அப்புறம் ஏதாவது தேர்தல் முடிவுகளை பொறுத்து எடப்பாடி தலைமையில் மாற்ற வருமானா இனிமே தான் பார்க்கணும். ஆக்சுவலா இப்ப கோபிச்செட்டிப்பாளையம், இப்ப ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி நேற்றைய தினம் சுட்டி காட்டும் போது இப்ப அன்னூர் மாதிரியான தொகுதிகள்லாம் சுட்டி காட்டுறாரு. அங்க சில 1000 வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுக தோத்ததெல்லாம் நீங்க பாத்தீங்க தானே அப்படிங்கிறத சொல்றாரு. அவர்னால வாக்குகள் ஈட்டி தர முடியாது அல்லது வாக்குகளை பெரிய அளவுல பிரிக்க முடியாதுன்னு எடப்பாடி நம்புறாரா? இல்ல அதாவது அந்த அந்தியூர் தொகுதியில அதிமுக தோத்ததுக்கு காரணம் செங்கோட்டையன் குற்றம் சாட்டார். அப்ப செங்கோட்டையனால ஒரு தொகுதியில அதிமுக தோக்கடிக்க முடியும்னா அவரால் ஏன் வெற்றி பெற முடியாது? ஒரு அதிமுக கேண்டிடேட்டை தோக்கிறதுக்கு அவர் தான் காரணம்னு துரோகின்னு சொல்றாரு, செங்கோட்டையனை துரோகின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் போது அவர் அதே தொகுதியில வெற்றி பெற செங்கோட்டையனால வெற்றி பெற வைக்க முடியாதா? அதாவது 21 தேர்தல் நடந்த ஒரு விஷயத்த இவ்வளவு காலம் கழிச்சு இப்போது சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நேற்று செங்கோட்டையன் போயிட்டு ஓபிஎஸ்சியும் தினகரனையும் பார்த்தது அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்கு. அந்த அதிர்ச்சியில செங்கோட்டையன் மேல ஏதாவது ஒரு குற்றம் சுமத்தணும்னு அந்தியூர் தொகுதியில துரோக வேலை செஞ்சாருன்னு ஒரு விஷயத்தை எடுத்து விடுறாரு. அப்ப இத்தனை வருஷம் ஏன் சும்மா இருந்தீங்க? 21 தேர்தல் முடிஞ்ச உடனே கட்சிக்கு இவங்க எல்லாம் துரோகம் பண்ணிருக்காங்க, இந்த தொகுதியில தோற்றதுக்கு காரணம் இவங்க எல்லாம் தான் சொல்லிட்டு நீங்க செங்கோட்டையனை அப்பவே குற்றம் சாட்டி இருக்கலாமே. எதுக்கு 4 வருஷம் கழிச்சு மெதுவா குற்றம் சாட்டுறீங்க? அவர் எடுத்த இந்த சமீப நடவடிக்கை காரணமா உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி வந்திருக்கு, அதனால குற்றம் சாட்டுறீங்க, அவ்வளவுதான். இப்ப இழப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்ல, வாக்கா ஓட்டா சீட்டா இழப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்லங்கிற முடிவில் எடப்பாடி இருக்காரா? ஆமா, அந்த கட்சி தன் பின்னாடி இருக்கு. கட்சி நான் தான் பொதுச் செயலாளர், என்னுடைய தலைமைக்கு எந்த விதமான ஆபத்து வரும்படி நான் விடமாட்டேன், நான் உறுதியா இதுல இருப்பேன், என் தலைமையை காப்பாற்றுறதுல உறுதியா இருப்பேன், நான் எடுக்கிறதா நடவடிக்கை. அந்த கட்சிக்காரர்களும் அவர் பின்னாடியே தான் இருப்பாங்க. ஏன்னா தேர்தல் வரையும் யாரும் அவரை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா தேர்தலில் நிறைய பேர் சீட்டு கேட்டு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. மாவட்ட செயலாளர் போன்றவர்கள்லாம் ரெட்டையிலை சின்னத்துல கையெழுத்து போடுற உரிமை எடப்பாடிட்டு தான் இருக்கு. எடப்பாடியும் பாஜகவும் க்ளோஸா இருக்கிறதுனால அந்த சின்னத்துக்கு ஒன்றும் ஆபத்து வர மாதிரியான விஷயங்கள் இப்போ எதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால அந்த கட்சி அவர் பின்னாடி தான் இருக்கும். ரெண்டாவது, தேர்தல் என்பது வெறும் ஓட்டு வாங்குற விஷயம் மட்டும் இல்ல, மேலேருந்து கீழே வரையும் கிளைக்கழக செயலாளர் வரையும் பணம் விளையாடுற ஒரு நேரம் அது ஆக்சுவலா. அதனால யாருமே இப்ப எடப்பாடியை விட்டு போக மாட்டாங்க. தேர்தலுக்கு அப்புறம் அந்த வெற்றி தோல்வியை பொறுத்து தான் அவருடைய தலைமைக்கு ஆபத்து இருக்கா இல்லையான்னு தீர்மானிக்க முடியும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.